வேணாலும் பண்ணலாம், மக்கள் நம்மளை ஒன்றும் கேட்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களை விட முட்டாள் வேற யாரும் இல்லை. அது தனிப்பட்ட வாழ்க்கையை, திருமணம் சார்ந்த உறவுகளை அவங்க எவ்வளோ தூரம் மதிப்பாங்க, தமிழ்நாட்டு கலாச்சாரம் என்ன. ஒரு வீட்டுக்குள்ளே விஜய் வந்துட்டாங்களே, வீட்டுக்குள்ள வந்த விஜய் இப்படி நடந்துக்கிட்டா எந்த வீட்டில் அந்த பெண்மணிகளோ ஆண்களோ வயசுக்கு வந்த பெண்களோ இதை எப்படி பார்ப்பாங்க? விஜய்க்கு நாங்க இப்படி இருந்துக்கிறோம்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு எனக்கு நாக்கு கூசுது. ஒரு பொண்ணு சொன்ன பேட்டி, 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். செருப்பை கடைசி அடிச்சிருப்பாங்க அவங்க அம்மா அந்த பேட்டியை பார்த்துட்டு. அடிச்சிருக்கணும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 2026 தேர்தல் களத்தை எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் திமுக கூட்டணியில 21 கட்சிகள் இருக்கதா அவங்க சொல்றாங்க, இன்னொரு பக்கம் அதிமுக எங்களுடையதும் ஒரு வலிமையான கூட்டணி தான் சொல்றாங்க. நீண்ட கால அனுபவம் கொண்டவர் நீங்க பத்திரிகை துறையில. இந்த தேர்தல் களத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2026 தேர்தல் களத்தை திமுக அணி எதிர்பார்த்த அணிதான். இந்த அளவுக்கு அது வலுவாக இருக்கும் அப்படின்றது. தேமுதிக ஒரு புதிய வரவு. ஏன்னா அது இங்கேயா அங்கேயான்னு ஒரு 2 மாசமா ஆடிட்டு இருந்த அந்த கண்ணாமூச்சி ஆட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு திமுக அணியில் இணைந்தது ஒரு கூடுதல் பலம் அவங்களுக்கு. ஆல்ரெடி அவங்க வலுவான அணி தான். பிரேமலதாவும் இணைந்தது ஒரு கூடுதல் பலத்தை அந்த அணிக்கு கொடுக்கும். அதிமுக அணி ஒரு மெகா கூட்டணி அமைப்போன்னு எடப்பாடியும் சொன்னார். டெல்லியில் இருந்தபடி அமித்ஷாவும் என்டிஏவை வலுப்படுத்துவதற்கு நாங்கள் யாரிடமெல்லாம் பேச வேண்டுமோ எல்லோருடனும் பேசுவோம்னு சொன்னார். சில பேர் மனசில் வச்சு சொன்னார். அதில் பிஜேபி செய்த முதல் தவறு ஓபிஎஸ்ஐ தினகரனையும் உரிய நேரத்தில் அங்கீகரிக்க மறந்து இருவரையும் அணியில் சேர்க்க முடியாமல் போனது. ஒரு வழியாக தினகரனையாவது சேர்த்தாங்களே என்ன சொன்னது. அதுலேயும் எடப்பாடியினுடைய ஒப்புதலோடு அவரும் கொஞ்சம் மனம் மாறி அதை ஏற்றுக்கொண்டது அதிமுகவுக்கு நிச்சயமாக ஒரு வலு சேர்க்கும். தினகரன் வந்துட்டாரு, அதிமுக வெற்றி உறுதி அப்படிலாம் நான் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ல விரும்பலை. அதிமுக பார்வையிலேருந்து பார்த்தா பிரிஞ்சு போன ஒரு குரூப், ஒரு அணி, ஒரு கட்சி திரும்ப அதே தாய் கழகத்தோட ஒரே மேடையை பகிர்ந்துக்கிறதுங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. தொண்டர்களுக்கு உற்சாகம் தரும், ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும். 2 கட்சி தொண்டர்களுக்குமே. நிர்வாகிகள் சில பேருக்கு எரிச்சல் இருக்கலாம், என்னடா நம்ம தனியாக நிற்கலான்னு பார்த்தோம், தொகுதியை கேட்டிருந்தோம், இவர் அங்கே போகிறாரு, அங்கே அதிமுக நிற்குமே, அங்கே அமமுக நிற்குமேன்னு தனிப்பட்ட சிலருக்கு வேணால் எரிச்சல் இருக்கலாமே தவிர ஒட்டுமொத்தத்தில் பிரிந்த இயக்கங்கள் ஒன்று சேர்ந்தால், ஒன்று சேர்வதற்கு ஒரு முதல் புள்ளி வைத்தால் அந்தந்த இயக்கம் எதுவாக இருந்தாலும் அந்த தொண்டர்களுக்கு உற்சாகம் தான் தரும். அந்த அடிப்படையில் அது ஒரு ப்ளஸ்ஸு. வலுவாக பாமகவினுடைய வலுவான ஒரு அணியை வைத்திருப்பதாக சொல்லப்படுகிற, அதில் ஓரளவு உண்மையும் இருக்கிற டாக்டர் அன்புமணி இணைந்தது. ராமதாஸையும் கூட இணைக்க பேச்சு நடக்கிறதா சொல்றாங்க. அன்புமணியை சமாதானப்படுத்தி அவரை இணைக்கலாமான்னு. ஆனால் சாத்தியமாகுமா சார்? அது அப்புறம். அப்போ பிஜேபி ஆல்ரெடி மத்தியில் ஆளுகிற பிஜேபிங்கிறது ஒரு கூடுதல் பலம் தான், நான் மறுக்கலை. அவர்களை வைத்து ஆளுகிற திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்கறது, தேர்தல் வேலைகள் தொடங்கின பிறகு பண விநியோகத்தை தடுப்பது, இவருடைய பண விநியோகத்தை அனுமதிப்பது அப்படிங்கிறது ஆளுங்கட்சியினுடைய பலம். அதுதான். இங்கே திமுக சில சொகுசு அனுபவிப்பாங்க மாநில அரசினுடைய ஆட்சியில் இருக்கிறதுனால. அதுபோல் மத்திய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பிஜேபியும் அவருடைய தோழமை கட்சிகளும் சில சலுகைகளை அனுபவிக்க தான் போகிறாங்க. இது யதார்த்தம் தான், காலங்காலமாக எல்லாரும் செய்கிறது தான். இந்த அணி போதுமா அதிமுகவுக்குன்னா? இது ஒன்றும் பலவீனமான அணி அல்ல, வலுவான அணி தான். ஆனால் திமுக அணியை வீழ்த்துவதற்கான அணியானா இது போதாது. நீங்க ராமதாஸ் அவர்களே சொன்னீங்க, ஒன்றுபட்ட பாமக 2011 கலைஞர் அவர்களோட கூட்டணி வச்சாங்க. இப்போ எல்லாருமே சொன்னாங்க 90 தொகுதிகளில் நாங்கள் வட தமிழ்நாட்டில் மட்டும் ஜெயிப்போம் அப்படின்னு. நீங்க 11 எடப்பாடியோட கூட்டணி வச்சவங்க தானே. அது 10.5% இடஒதுக்கீடை கொடுத்தும் கூட ஒன்றுபட்ட பாமக தான். அப்பாவும் மகனும் நான் கிண்டல் பண்ணல, நிஜமாக கண்ணீர் விட்டு பேசிக்கிட்டாங்க தெரியுமா. அப்பா நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம கட்சி தொடங்கினதனுடைய பலனை அனுபவிச்சிட்டோம் அப்படின்லாம் அந்த உணர்ச்சி பூர்வமான காட்சிகள் நடந்த பிறகும் கூட 47 தொகுதிகள் நினைக்கிறேன், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 47 தொகுதிகளில் 46 இடங்கள்ல அதிமுக பாமக கூட்டணி தோல்வி தழுவியது. மதுராந்தகத்துல மட்டும் ஜெயிச்சாங்க. ஸோ அது எடுபடலை. ஆனால் அதே காட்சி ஒரு தேர்தலை போல இன்னொன்று இருக்கும் தெரியாது. அப்போது மேற்கு மாவட்டங்கள்லையும், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில், சேலத்துல எல்லாம்
பாமகவின் மூலமாக அதிமுகவுக்கு பலன் கிடைச்சது. சேலத்துல தர்மபுரியிலையும் கூட அது கை அதான் சொன்னேன். அதிமுகவுக்கு அந்த அணியால பலன் கிடைச்சது. அதே ஈக்குவேஷன் அதே மனநிலை இப்போ இருக்குமா தெரியாது. அந்த பலம் வாய்ந்த பாமக இன்னைக்கு இல்லை. ஏன்னா ராமதாஸ் ஒரு 5% எடுத்துட்டு போனா கூட அந்த 5%ங்கிறது பலவீனம் தானே. அதையெல்லாம் உணர்ந்துதான் அவரையும் இங்கே இணைப்பதற்கான பேச்சுக்கள் நடக்குது. எந்த அளவுக்கு சாத்தியம் அவர் திராவிட கட்சியோட தான் கூட்டணி அமைப்பேன்னு வேற டாக்டர் சொல்லியிருக்கிறார். வன்னியர் சங்கம் யாரை ஆதரிக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை, இதெல்லாம் நம்ம எடைப்பட முடியாது. கண்டிப்பா ராமதாஸுக்கு வன்னியர் சங்கம் தான் பேஸ். அதனுடைய முக்கிய நிர்வாகிகள், அதிகப்படியான பெருவாரியான நிர்வாகிகள், தொண்டர்கள், வன்னியர் சங்கத்தை அடையாளத்தோடு இருக்கிற தொண்டர்கள் ராமதாஸுக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க. அது எவ்வளவு பேர் என்னெல்லாம் அளவிடுறதுக்கு நம்ம கிட்ட கருவி கிடையாது. அல்லது ஒரு தேர்தலில் 2 பேரும் வெவ்வேறு நிலைப்பாட்டை எடுத்து யாரு காலை யார் வாடுறா, அந்த கால் வாரினதை மீறி யார் ஜெயிக்கிறா அப்படின்னு தரவுகளை ஆதாரங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஆமாம், ராமதாஸுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருந்திருக்கு, என்ன அவர் ஏதாவது ஒன்று இம்பாக்ட் ஏற்படுத்தா பார்த்தா கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, அன்புமணி கிட்ட தான் கட்சி பெருசாக இருக்குன்னாங்க, கடைசியில் அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு தெரியாதுல்ல. நம்ம மகாராஷ்டிரா எலெக்ஷனே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் சார். 2024 தான் லோக்சபாவும் நடக்குது, அங்கே அசம்பிளியும் நடக்குது. லோக்சபாவில் சரத்பவாருக்கு கை கொடுத்துச்சு, அவர் பெரும்பான்மையான சீட்டை ஜெயிச்சார். அதே இது சட்டமன்றம்னு வரும்போது அஜித் பவாரோட கை ஓங்குனுச்சு. அப்படி கூட மாறலாம் நீங்க சொல்றது மாதிரி. இல்லை, ஒவ்வொரு தேர்தலுக்குமே தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பற்றி பேசினா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. மக்களுடைய மனநிலை, பேசுபொருள், மையப்பொருள், கருப்பொருள் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இந்த தேர்தலில் ஒரு மையப்பொருள் விஜய் தான். அவர் என்ன பண்ணுவார், என்ன பண்ண மாட்டார், யாரை பாதிப்பார், யார் கால வாருவார், யார் வெற்றிக்கு உதவுவார், இல்லை அவரே ஆட்சியை பிடிச்சிருவாரா அப்படின்னு எல்லா கேள்விகளுமே விஜயை மையப்படுத்தி தான் இருக்கு. பிடிக்குதோ பிடிக்கல, அவர் என்ன அரசியலே பண்ணலை, ஒரு மெச்சூர்டு பொலிட்டீஷியனாக அவர் என்ன தன்னை அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கூட எடுத்து வைக்க மாட்டார். ஆனாலும் விஜயை மையப்படுத்தி கேள்விகள் இருக்கிறத மறுக்க முடியாது. விஜய் பிடிக்குதோ பிடிக்கல, அது வேற. அதனால இந்த தேர்தல் முக்கியத்துவமானதா தான் தெரியுது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அவருடைய வருகையை? யார் தாக்கத்தை ஏற்படுத்தும், யாருக்குன்னு தனிப்பட்டு சொல்ல முடியும். எல்லா கட்சிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் தான். அதிமுக மீது, அதாவது சார், யார் ஆட்சியை பிடிப்பா? எல்லா கட்சிகளுக்கும் தொண்டர்கள் இருக்கிறாங்க. 1.5 கோடி பேர் உறுப்பினர்னு அதிமுக சொல்லுவாங்க. நாங்க எத்தனையோ 1 கோடி தாண்டி எவ்வளவு நாளாச்சுன்னு திமுக சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு இப்ப கட்சி தொடங்கி இருக்கிறவர் வீட்டுக்கு ஒரு விஜயங்கிறார். ஆப்ப தொடங்கி நாங்க 90 லட்சமோ 1 கோடி 10 லட்சமோ உறுப்பினரை சேர்த்துட்டோங்கிறார். ஆதார் கார்டு ஆதாரங்களோடு நாங்க சேர்த்திருக்கிறோம், உண்மையான மெம்பர்ஷிப் எல்லாம் விஜய் சொல்றாங்க. இது மாதிரி ஒவ்வொரு இயக்கமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி அந்தந்த கட்சி உறுப்பினர்கள் அவங்கவுங்களுக்கு போட்டாலும் பொதுமக்கள்னு ஒரு குரூப் இருக்காங்க. ஒரு 30-35% கட்சி உறுப்பினராக இல்லாமல், தீவிர அரசியல் இல்லாமல், அரசியலை கவனிப்பவர்கள், அல்ல அரசியல் என்ன நடந்தாலும் கவலை இல்லைன்னு நினைக்கிறவங்க, அன்னைக்கு காலையில் போய் முடிவெடுத்துட்டு போய் போடுறவங்க தேர்தல் அன்னைக்கு அப்படின்ற ஒரு 35% இருக்கிறாங்கன்னா, அந்த பொதுமக்கள்னு ஒரு போர்வையில் இருக்கிறவங்க, அந்த குடைக்குள் இருக்கிறவங்க யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி பிடிப்பாங்க. அந்த பொதுமக்களுடைய ஆதரவை பெறுகிற அளவுக்கு விஜயின் அரசியல் பிள்ளைன்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு பார்வை இருக்குது. அதிமுக மீதான நம்பகத்தன்மை அந்த சாரார்கிட்ட, அந்த பொதுமக்கள்ங்கிற அந்த அடையாளத்தோடு இருக்கிறவங்ககிட்ட நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. தலைமை பண்பு, தொடர்ந்து தோக்குறாங்களே, கட்சி உடைஞ்சிருக்கே அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை அல்லது நம்பிக்கை குறைவு அதிமுக மேல இருக்கு. விஜய் அதுக்கு தகுந்த மாதிரி புதுசா வந்தவர், எனக்கு தலைவர் எம்ஜிஆர் தான் சொல்ல ஆரம்பிச்சார். அதிமுக தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறாங்கன்னு அடுத்த கட்சியை பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சார். அப்படின்னா அந்த கட்சியை பலவீனப்படுத்த, அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கிக்கு குறிவைக்க அவர் வெளிப்படையாகவே முயற்சித்தார் மதுரை மாநாட்டில இருந்து அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா அதிமுகவுக்கு சேதாரம் இருக்குமோன்னு எனக்கு ஒரு பார்வை இருக்கு. திமுகவுக்கும் பலவீனம் இருக்கும், விடுதலை சிறுத்தைகள், ஏன்னா இளைஞர்கள் அங்கெல்லாம் இருக்காங்கல்ல, எல்லா கட்சிகளுக்கும் இழப்பு ஏற்படும். திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு அது ஒரு பொது பார்வை. இந்த மாதிரி தலித் இளைஞர்கள் நிச்சயமா அது பொது பார்வையாகவும் இருக்கலாம், தப்பான பார்வையா கூட இருக்கலாம். தேர்தல் முடிவு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோமே. விரட்டி ஆளை பிடிக்கிறாங்க திமுக கூட்டணியில, லெட்டர் பேட் கட்சி முதற்கொண்டு எல்லாத்தையுமே பிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் தேர்தல் அரசியல் ஜனநாயகத்துல இதுவும் ஒரு அங்கம் தானே. நிச்சயமா அந்த அடையாளத்துக்காக இயங்குபவர்கள், அங்கீகாரத்துக்காக இயங்குறவங்களும் தமிழ்நாட்டு பிரஜை தானே. அவங்களும் ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு, சமூகத்துக்கு, ஒரு செக்டாருக்கு குரல் கொடுக்குறவங்க தானே. லெட்டர் பேடுன்னு நம்ம ஈஸியாக சொல்கிறோம். அந்த லெட்டர் பேடில் ஒரு அட்ரஸ் இருக்கும் இல்லையா, அந்த அட்ரஸில் அந்த கட்டடத்தை கண்டுபிடிச்சி வாடகை கொடுத்து அவன் வீட்டு ஓனர் 1000 கேள்வி கேட்பான். அரசியல்லாம் கொடுக்க மாட்டேன்பான். சொந்த வீடுனா 1000 கண்டிஷன் போடுவான் தேர்தல் கமிஷன். இவ்வளவையும் மீறி 10க்கு 10 இடத்த பிடிச்சி அதுக்கு ஒரு பீரோ, ஒரு டேபிள் சேரை வாங்கி வச்சு, அதுக்கு ஒரு ஆளை வேலைக்கு வச்சு, லெட்டர் பேடு நம்ம ஒரு வாரத்தில் கடந்து போகிறோம். அந்த லெட்டர் பேடு கட்சி அமைப்பை நடத்துவதற்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு பார்க்கணும். அவங்க யாருக்காக நடத்துகிறாங்கன்னு ஒன்று பார்த்தோன்னா, விளிம்பு நிலை அல்லது குரலற்றவர்களின் குரலாக இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி நபர்களை புறக்கணிக்கணும்னு நம்ம சொல்லலை. அதுக்கு யாராவது, நான் தான் விஜய் கிட்ட ஒரு 2-3 பேட்டிக்கு முன்னாடி சொன்னேன், விஜய்க்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
முடிஞ்ச வரைக்கும் திமுக இடம் கொடுக்குறாங்க, அதிமுக இடம் கொடுக்க போறாங்க. இவர்களால் கைவிடப்பட்டுள்ள, அவர்களால் மேலும் கொடுக்க முடியாதவங்க ஒரு குரூப் இதயத்துல மட்டும் இடம். அவங்களை எல்லாம் விஜய் அரவணைக்கலாம். அவருக்கும் ஒரு பேரு கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த மாதிரி, அவங்கள விளிம்பு நிலையில இருக்கிறவங்கள, குரலற்ற இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து மேலே தூக்கி விடுற மாதிரி கூட விஜய் அந்த அரசியலை செய்யலாம். அதனால 234 தொகுதி அந்த விளிம்பு நிலை மக்களுக்கு ஒரு 200 தொகுதியை கொடுத்துட்டு நீங்க 34 நில்லுங்கன்னு நான் சொல்லல. அந்த 34 கொடுங்க, 200ல நீங்க நில்லுங்க விஜய் அப்படின்னு அந்த வாய்ப்பு இன்னைக்கு காலம் விஜய்க்கு கொடுத்துருக்கு. அவர் என்ன பார்வை பாக்குறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். யாருமே போலையே சார். அது ஏன் அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இவ்வளவு கவலைப்படுறிய? பெரிய கட்சி போகலதான், வாக்கு வங்கி நிரூபித்த கட்சியில் எதுவும் போகலதான். ஆனால் அவங்க சின்ன சின்ன கட்சிகளோட பேச்சு நடத்திட்டு இருக்கிறதா தான் நான் கேள்விப்பட்டேன். காங்கிரஸ் வராதது பெரிய ஏமாற்றமா இருந்திருக்கும் விஜய்க்கும் அந்த கட்சியினருக்கு. ஏன்னா ரொம்ப மெனக்கெட்டாங்க. பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க, வந்துருவாங்கன்னு. அது நடக்காத ஒரு ஏமாற்றமா இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு சின்ன வதந்தி வருது, விஜய் ஏதாவது ஒன்று செட்டில் ஆகி பிஜேபியோட அழுத்தத்துக்கு பணிஞ்சிருவாரோ அப்படின்னு ஒரு வதந்தி தான் இருக்கு. அது நடந்தாலும் விஜயனுடைய பிம்பம் உடைபடும், ரிசல்ட் வேற மாதிரி போகலாம், அதிமுகவுடைய வெற்றிக்கு வழிவகுக்கலாம் அந்த அணிக்கு. விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை அதோட முடிவுக்கும் வரலாம். அலைன்ஸுங்கிறத தாண்டி அவர் நான் பின்வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை கூட எடுக்கலாம். அதுக்காக இவ்வளவு தூரம் ஊரா போய் பேசிட்டு இருக்கிறாரு. பின்வாங்கிறதுக்கா, தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கா? ஏதோ அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜ், ஓரல் லாங்குவேஜில் பேசுறாருல, அவருக்குன்னு ஒரு ஸ்டைலை வச்சுக்கிட்டு அதெல்லாம் எதுக்கு? பின்வாங்கிறதுக்கு இல்லை. வதந்திக்கும் ஒரு எல்லை உண்டு, அந்த எல்லைக்கு நான் போக மாட்டேன். கூட்டணிக்கு வருவாரா பிஜேபி அன்னைக்கு? அரசியல்ல சாத்தியம்னு சொல்லலாம். தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கு இப்படிலாம் மெனக்கெட்டு போய் ஊரா சுத்த மாட்டார் அவர். லாஜிக் இல்லைன்னு சொல்றாங்க. அதிமுக தொடர் தோல்வியை சந்திக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாருமே முன்வைக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு சின்ன பலவீனமா இருக்கலாம் அப்படின்னு. ஆனா திமுக 2011 கிட்டத்தட்ட 19 எலெக்ஷன் வரைக்குமே எல்லா தேர்தல்கள்லையுமே தானே தோல்வி அடைஞ்சாங்க. இல்ல, வெற்றி தோல்வி எந்த இயக்கத்துக்கும் சகஜம்தான். தோல்வியே தொடர்ந்து சந்திச்சாதான் தொண்டர்கள் ஒரு அயற்சிக்கும் சலிப்புக்கும் ஆளாயிடுவாங்க. காலம் மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு ஒரு ஜிலுஜிலுப்பு பச்சையா சொல்லுவோமே, ஆட்சி அதிகாரத்துல இருந்தா பணம் சம்பாதிப்பாங்க, அந்த பணத்தை வச்சு கட்சியை வளர்ப்பாங்க, கட்சியை வச்சு மக்களுக்கு தான் செய்வாங்க, திருப்பி ஆட்சியை பிடிப்பாங்க, அதிகாரத்துக்கு வருவாங்க. இது ஒரு சைக்கிள் தான். இந்த மூடி மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ பணம் இப்போ நீங்கள் 10 வருஷம் அதிமுக ஆட்சி இல்லாமல் இருந்தது, இந்த ஒரு தடவை தோத்துருந்தாங்க நான் 21, இந்த கட்சி இன்னைக்கு அதிமுக இருக்கிற கதியை விட இன்னும் கீழே போயிருந்திருக்கும். கொள்கை சார்ந்த அரசியல்ல 100ல் 10 பேர் எப்பயுமே இருப்பாங்க. அந்த 100%ங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது எல்லா இயக்கங்கள்லையும். திமுக அதிமுக எல்லா இயக்கத்துலையும் கொள்கைக்காகலாம் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புக்காக தான் எல்லாம் அலைகிறாங்க. அப்போ திமுகவுக்கு இந்த வெற்றி அதை தடுத்துச்சு. அந்த வீழ்ச்சியை, அந்த பலவீனமாவதை தடுத்தது. அதிமுகவுக்கு நீங்க சொல்ற மாதிரி எத்தனையோ தொடர் தோல்விகள். இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமானது அதிமுகவுக்கு மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கும். இந்த முறை அதிமுக தோல்வியை தழுவினால் மிக நிச்சயமாக அவர் தான் பொறுப்பெடுத்துக்கணும். கடந்த தேர்தலில் அவர் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கவே இல்லை, நியாயமானதும் கூட. அவர் வயதுக்கும் ஆக்டிவ் அரசியலுக்கும் இது கிட்டத்தட்ட இது கடைசி தேர்தல். அதுவும் ஒரு வெற்றி கிடைக்கலைன்னா அவருக்கான அரசியல் பயணம் அதிமுகவில் ஆளுமை மிக்க அரசியல் பயணம் முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் விமர்சகர்கள்லாம் அவர் கருணாநிதி அவர்களுடைய ஃபார்முலாவை கையில் எடுக்கிறாரு. அவர் ஒரு 77லேருந்து 89 வரைக்கும் எப்படி இருந்தார், கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. ஆனா கலைஞருக்கு அப்போ ஒரு வயசு ஒரு 50-55 இருந்திருக்கும். அந்த கலைஞரே இன்னைக்கு ஆக்டிவா இருந்து 21 தேர்தலில் நான் சொன்ன மாதிரி திமுக தோல்வி தழுவி இருந்தால் கலைஞரின் கண் முன்னாலேயே அந்த கட்சி கரைஞ்சிருக்கும். ஏன்னா மத்தியில் ஆளுகிற பிஜேபி எதை பற்றியும் கவலைப்படாமல் திராவிட இயக்கங்களை வீழ்த்தவும், அழிக்கவும், ஒழிக்கவும் எதையும் செய்ய துணிச்சலாக இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் அந்த வேகம் அதிகமாகிட்டு தான் போகுது. ஸோ கலைஞர் காலத்து அரசியல் ஒன்று இருக்குல்ல, ஆக்டிவான அரசியல், ஒரு 90, 2000, 2010 வரைக்கும் வச்சு, 2010க்கு அப்புறம் டோட்டலாக மாறுது. மத்தியில் 2வது முறையாக அல்லது முதல் முறை ஆட்சியில் அமர்ந்ததிலிருந்தே மோடி அமித்ஷா கூட்டணி மாநில கட்சிகளை அணுகுகிற விதம், நடத்துகிற விதம், அதிகார அமைப்புகளை பயன்படுத்தி அவர்களை அச்சுறுத்துகிற விதம், இதையெல்லாம் வச்சு பார்த்தா கலைஞரால் கூட அதை தாங்கி இருக்க முடியாது. ஆனானப்பட்ட கலைஞரையே காங்கிரஸ் கட்சியை 2Gயை வச்சு ஒரு வழி பண்ணாங்கல்ல, அப்போ பிஜேபி என்னவெல்லாம் பண்ணியிருந்திருக்கோம். அதனால் முடிஞ்சு போனதை நடந்திருக்கலாம்லாம் ரொம்ப பண்ண வேண்டாம், தாண்டி வந்தாச்சு. இன்னைக்கு எந்த இயக்கத்துக்கும் எப்போதாவது ஒரு முறையாவது ஒரு சின்ன இடைவெளி விட்டாவது ஒரு வெற்றிங்கிறது அவசியமாக இருக்கு. அந்த அடிப்படையில் அதிமுகவுக்கும் இது முக்கியமான தேர்தல்னு சொன்னேன். 2011 மாதிரி திமுக படுதோல்வி அடையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதிமுக தரப்புலேருந்து சொல்றாங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்ன? அப்படி இல்லை, எப்படியும் 2வது முறையாக வெற்றி பெற்று ஸ்டாலின் ஆட்சி அமைப்பார் எடப்பாடி சொல்லுவார், அதிமுக சொல்லுவாங்க. அவங்களுடைய லாங்குவேஜ் அது, அவங்க கொள்கை அது, திமுக வீழ்த்தணும்னு அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க.
10 தோல்வி பழனிசாமிக்கு 11வது தோல்வி கிடைக்குன்னு தான் திமுக சொல்லுவாங்க. அவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டாம். பாஜகவை காட்டி ஒரு பயமுறுத்துறாங்க, மைனாரிட்டிஸை ஒரு அச்சத்துக்குள்ளேயே வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது அப்படி யதார்த்தமா அது அப்படி சொல்றது? அப்படி இல்லை, அதையெல்லாம் புரிஞ்சுக்கிற பக்குவம் சிறுபான்மை மக்களுக்கு இருக்குல்ல. அது கிறிஸ்தவர்களாகட்டும் இஸ்லாமியர்களாகட்டும். அது நிஜம்தானா? ஏன்னா சின்ன குழந்தைங்களா இந்த மிட்டாயை கொடுத்து ஏன்னா ஏமாத்துறாங்க. டிடிவி தினகரன் 2017 ஆர்கே நகர்ல ஜெயிக்கும் போதே பாஜக எதிர்ப்புங்கிறத அவர் கை கொடுத்துச்சுன்னு தானே அதுவும் ஒரு சொல்லப்பட்டுச்சு. காரணம். பிளஸ் இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய துரோகங்கிறது கொஞ்சம் மேலோங்கி இருந்தது. பல காரணங்கள், டிடிவியினுடைய வெற்றிக்கு பல பல காரணங்கள். ஒரு புதிய வரவா, எந்த விதமான ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத ஒருத்தரா அவரை பார்த்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி எதிர்ப்பும் அதற்கு ஒரு காரணம். சரியா? அது ஒரு இடைத்தேர்தல் நடந்ததுக்கு பல காரணிகள் இருந்தது. இப்போ ஸ்டாலின் இந்த வார்த்தையை சொன்னா அது உண்மையா பொய்யான்னு சொல்லட்டுமே. தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை கொடுக்கறது இல்லை, உரிமைகளை பறிக்கிறாங்கன்னா உண்மையா பொய்யான்னு புரிஞ்சுக்கிற அறிவு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. எக்ஸப்ட் விஜயனுடைய ரசிகர்கள் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க இன்னும் அரசியலே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க இன்னும் விஜய்ங்கிற அந்த நடிகர்ங்கிற பார்வையில் ரைட்டு, அவங்களுக்கும் ஒரு காலம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும், ஒரு முதிர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். நக்கலாவோ விமர்சனமாவோ வைக்கல. அவங்களுக்கு அந்த அரசியல் புரியலை. இப்போ விஜய் என்ன பண்ணாலும் ஓன்னு கத்துறது. அவர்களை தவிர்த்துட்டு பார்த்தா அரசியல் அறிவு தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடுற போது இங்கே அதிகம்தான். அதை நம்ம பெருமையோடய சொல்லலாம். சில பேர் விமர்சித்தாலும் பரவாயில்ல. அந்த அடிப்படையில் அதில் ஒரு அங்கமாக இருக்கிற சிறுபான்மையினர் மக்களுக்கும் ஸ்டாலின் சொல்றது பொய்யா உண்மையா, இல்லை நம்மளை ஏமாத்துறாரா, இல்லை அப்பழுக்கற்ற பிஜேபி மேலே இப்படி புழுதி வாரி இறைக்கிறாருன்னு அதெல்லாம் யோசிக்கிற அறிவு அவங்களுக்கு, தெளிவு இருக்குல்ல அவங்களுக்கு. நம்ம போய் அதுக்கு ஒன்றும் வக்காலத்து வாங்க வேண்டாம், விமர்சிக்கவும் வேண்டாம். அதை அவர் சொல்லி அதை ஏற்றுக்கிட்டு தானே தொடர் வெற்றிகளை பெறார் அவர். இந்த தடவை வேணா விழிச்சுக்கிட்டு வேற முடிவு எடுக்கட்டுமே. அது பொய்யாக இருந்தால் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க, என்ன கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்கன்னா அடித்து விரட்டுறாங்க. அடித்து விரட்டியது யாருன்னு அந்த சிறுபான்மை மக்களுக்கு தெரியும், கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். நடக்கிறது அவங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாஜக தரப்புலேருந்து அப்பப்போ சில லூஸ் டாக் வர்ற மாதிரி தான் இருக்கு. என்னன்னா எங்க இதுலேருந்து ஒரு 20-30 எம்எல்ஏக்கள் வருவாங்க, அதுலேருந்து சில பேர் அமைச்சர்கள் வருவாங்க. அப்படிங்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு 80 சினோரியா மாதிரி தானே எம்பி சுப்பிரமணியமும் கலைஞரோட காம்பினேஷன் வந்து எப்படி ஃபெயிலியர் ஆனிச்சோ அதே மாதிரி தானே ஆகுது. இல்லை ஃபெயிலியர் ஆன மாதிரி எதுவும் ஃபெயிலியர் ஆகணும்னு நம்ம ஒன்றும் தீர்ப்பு சொல்ல வேண்டாம். அது சரிபாதி இடங்கள்ல நின்னாங்க. இப்ப சரிபாதி இடம் கொடுக்க போறது இல்லை. எங்களுக்கு 50-60 இடங்கள் கொடுத்தால் கூட பிஜேபி உள்ளிட்ட மற்ற தோழமை கட்சிகளுக்கு கூட்டணி அரசு ஆட்சியில எங்களுக்கு பங்கு வேணுங்கிறத அமித்ஷா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறார். நயினார் நாகேந்திரன் கூட 2-3 நாள் முன்னாடி ஆசையை சொன்னார். 2-3 பேர் அதிர்ஷ்டம் இருந்தா வாய்ப்பு இருந்தா எங்க ஆட்களும் அமைச்சராவாங்கன்னு. நான் எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி ஆட்சியை பத்தி அவர் வாய் திறக்கவே இல்லை, அதை நான் ஏத்துக்கவும் இல்லை. அவர் தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேர்தலுக்கு முன்பாக ஒரு கூட்டணி அமைச்சரவை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்றது பலவீனமாக பார்க்கப்படும். விஜய் மாதிரியான புதிய வரவுகள் சொல்லலாம், ஆண்டவர்களும் ஆண்டு கொண்டிருப்பவர்களும் அதை சொல்ல மாட்டாங்க. அதில் இருக்கிற சங்கடங்கள் அவங்களுக்கு புரியும். காலம் கொண்டாந்து நிறுத்தினா தவிர்க்கவே முடியாது, அதை யாரும் தடுக்க போறது இல்லை. இப்போ ஆளுநர் மாற்றங்கிறது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு சார். இதையும் மையப்படுத்தி பேசுறாங்க. என்னன்னா நாளைக்கு ஒருவேளை கர்நாடகாவில் நம்ம இந்த சினாரியோவை பார்ப்போம், ஆளுநர்களை வச்சு ஆட்சி தீர்மானிக்கப்படும். மகாராஷ்டிரா அந்த வேலையை ரொம்ப நல்லா செய்யறவர் RN ரவி தானே. அப்போ அந்த லாஜிக் இடிக்குது இல்லை. வெஸ்ட் பெங்காலுக்கு ஒரு டெரரான ஆள் வேணும்னு நினைச்சிருப்பாங்க. இங்கே அந்த டெரரை காமிச்சாரு. அது தமிழ்நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்டதுங்கிறது வேற. RN ரவியினுடைய சேஷ்டைகளை தமிழ்நாட்டு மக்கள் இடது கையால் புறம் தள்ளினார்கள். ஒரு துளி கூட அவரையோ அவருடைய மாண்பையோ அவர் பதவிக்கான கண்ணியத்தையோ மக்கள் கொடுக்கல. காரணம் RN ரவி தான். கவர்னருக்குரிய கண்ணியத்தை கொடுப்பாங்க, அவர் கவர்னரா நடந்துக்கல. அதனால அந்த கண்ணியத்தையோ மாண்பையோ மக்கள் அவருக்கு திருப்பி கொடுக்கல. அவர் அரசியல்வாதியா நடந்தார். அரசியல்வாதினா பொய் பேசுகிற அரசியல்வாதியாக நடந்து கொண்ட போது அந்த அரசியல்வாதிக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ அந்த மரியாதை RN ரவிக்கு கிடைச்சது. அது பிஜேபியுடைய பார்வையில டெரரா பார்த்துருக்கலாம். அவங்க ஆளுங்கட்சிக்கு குடைச்சல் கொடுக்குறாரு. அப்போ அதே இது மம்தாவுக்கும் தேவைப்படுன்னு இந்த டூலை அங்கே யூஸ் பண்ணலான்னு அவர் அங்கே கூட்டிட்டு போறாங்களே தவிர, தொங்கு சட்டசபை வந்தால் அவர் என்ன ராஜேந்திர விஸ்வநாதா அரலைக்கர் அவர் வந்தால் நல்லா பண்ணிடுவாரு, RN ரவியால பண்ண முடியாங்கிறல்ல. அதெல்லாம் யார் இருந்தாலும் அவங்க அதெல்லாம் ஆப்ரேட் பண்ணிப்பாங்க. அப்படி ஒரு சூழல் வந்தால் அடுத்த தேர்தல் வந்து எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை தீர்மானிக்க போற தேர்தல் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா அடுத்த 5 ஆண்டு காலத்துல அதிமுக இருக்குமாங்கிறதே ஒரு சந்தேகம். 26 தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அதை அலசலாம். நம்ம அப்பவே சொல்லக்கூடாது. ஆட்சியை பிடிக்கணுன்ற ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்குற ஒரு கட்சி இந்த தேர்தலோடு காணாம போகணும்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா கொஞ்சம் எடுத்து பேசலாம். அவர் அடுத்த 5 ஆண்டுகள்னு கொஞ்சம் காரணத்தோட சொல்றார்.
என்ன அர்த்தத்துல சொன்னாருங்கிறது தேர்தல் முடிவுகளை வச்சு நம்ம அவர் பேசலாம். இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. ஆம புகுந்த வீடும் அமித்ஷா புகுந்த மாநிலமும் உருப்பிட்டதா சாத்தியமே இல்ல, சரித்திரமே அது இல்லைங்கிற ஒரு விஷயத்த கட்சியின் தனிப்பட்ட மீதான முறையில ஒரு சொல்றாரு. கட்சியின் மீதான விமர்சனம் அவருடைய விமர்சனம். அதுக்கெல்லாம் நம்ம போய் பதில் சொல்ல முடியாது. அதிமுக வந்து ஒரு ஜூனியர் பார்ட்னரா வந்துருச்சு அப்படின்னு கிரீஷ் ஜோடங்கர் சொல்றாரு. இவ்வளவு நாள் அவர் திமுக வந்து விஜய காமிச்சு பயமுறுத்திட்டு இருந்தாரு. இப்ப அவர் அதிமுக ஒரு ஜூனியர் இல்ல, ஒரு பார்ட்னரா தான் முடிவு பாஜக எடுத்துட்டு கூட்டணியில கூட்டணி இருக்கு. செட்டில் ஆன பிறகு எதிராளியை பலவீனப்படுத்துவது, எதிரணியை கிண்டல் அடிப்பது, அவருடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவது அந்த அரசியல் யதார்த்தமான அரசியல் தான். சோடங்கர் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை அதுக்கு. ஜூனியர் பார்ட்னருங்கிறது பிஜேபி அவர்களை எந்த அளவுக்கு படுத்தி வச்சிருக்குங்கிறது அதை தானே இனிமேல் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அதுதானே ஸ்டாலினும் சொல்கிறேன். திமுக அடிமை ஆட்சி, அடிமை கட்சி, அடிமையாக இருக்கிறீங்க அப்படின்னு ஸ்டாலினோ திமுகவோ அந்த கூட்டணி கட்சியோட ஏன் சொல்கிறாங்க? அதை இனிமேல் கூர்மைப்படுத்துவாங்க. இன்றைக்கும் நீங்கள் உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக சொல்லவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற வார்த்தை பிரதமர் மோடி வாயிலிருந்து வரல, கடைசியா அந்த மதுரை வரைக்கும் சொல்லலன்னு அமித்ஷா சொல்றாங்க. வாயிலிருந்தும் வரல. இது அந்த கூட்டணிக்கு எப்படி பலம் சேர்க்கும் சொல்லுங்க? அப்போ இது அதிமுகவுக்கு இழைக்கப்பட்ட அநீதின்னு நான் சொல்றேன், என்னை போன்றவர்கள் சொல்றோம், அதர்மம்னு சொல்றோம், கூட்டணி தர்மம் இல்லைன்னு சொல்றோம். இதுல ஒரு வார்த்தையை கூட அதிமுகவை சேர்ந்தவர்கள் சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் அந்த பார்வை பார்க்கறாங்க. ஜூனியர் கட்சியா போயிடுச்சு, பயந்துகிட்டு இருக்காங்க, பதுங்கிக்கிட்டு இருக்காங்கன்ற விமர்சனம் இந்த மௌனத்தின் காரணமாக தான் வருது. அவங்க நிதிஷ்குமாரை வச்சு சொல்றாங்க சார். நிதிஷ்குமார் வந்து ஒரு சீசன்டு பொலிட்டிஷியன் தான், பவர்ஃபுல் பொலிட்டிஷியன் தான். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல பீகார்ல லல்லு மாதிரி ஒருத்தரோட அவர் அரசியல் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா மத்தியில ஆட்சியில மோடி இருக்கிறாருன்னா நிதிஷ்குமாரும் ஒரு காரணமா இருக்கிறாங்க. ஆனா அவரே இப்ப அரசியல்ல இருந்து விலக வேண்டிய ஒரு கடந்த சூழல் முறை இருக்கு. சட்டமன்ற தேர்தல் அப்போ பிஜேபி அதிக இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க, நிதிஷ்குமார் குறைஞ்ச இடத்துல ஜெயிச்சு அவரை முதலமைச்சர் ஆக்குனாங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஏற்பாடெல்லாம் கடந்த முறையே 20 எலெக்ஷன்ல சொல்றாங்க. அப்பவே பேசியிருப்பாங்க அவங்க. நீங்களோட இருங்க, இல்ல அடுத்தடுத்து நீங்க ஜெயிச்சுட்டு விளைவிக்கோங்க, ஏன்னா உங்க இமேஜ்ல நம்ம ஜெயிச்சுக்கலாம், அப்புறம் உங்க பையனுக்கு நாங்க ஏதாவது தர்றோம், நாங்க முதலமைச்சர் ஆகிக்கிறோம், இதெல்லாம் பேசியிருப்பாங்க. அரசியல் சதுரங்கத்துல இதெல்லாம் சின்ன சின்ன காய் நகர்த்தல்கள் தான், எதிர்பார்க்கப்பட்டது தான். இப்போ அவரும் ஒன்றும் கட்டிலம் காலை இல்லை, என்னடா 50 வயசு ஆகுது, இனிமேல் இப்போ போய் மாநிலங்களவையில் போய் உட்காரணுமான்னு இல்லை, அவருக்கு 75 கிட்ட வந்துடுச்சு. அவர் அதையும் யோசிப்பார்ல. ப்ளஸ் ஏற்கனவே போடப்பட்ட மறைமுக ஒப்பந்தங்கள் ஞாபகம் வந்திருக்கும், இல்லாட்டி பிஜேபி ஞாபகப்படுத்தியிருப்பாங்க. அது அதிர்ச்சியா இல்லை. அதே மாதிரி இங்க எடப்பாடி உட்கார்ந்தா முதல்ல எடப்பாடி உட்காரட்டும், அதுக்கப்புறம் பேசுவோம். தேர்தல் அறிக்கைங்கிறது எப்பவுமே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படும். 2006 தேர்தலில் ப. சிதம்பரம் அவர்கள் சொன்னாரு, இந்த தேர்தலுக்கான கதாநாயகனே கலைஞர் அவர்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. தேர்தல் அறிக்கை லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சேஞ்சஸ் உருவாக்குமா? லாஸ்ட் டைம் வந்து அவங்க இல்ல அதுக்கு ஒரு மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், இதெல்லாம் ஒரு மாற்றத்தை ஒரு பங்கு இருக்குங்கிறத மறுக்க மாட்டேன். அது தொடர்ந்து ஒரு பேசு பொருளா இருக்கிற அளவுக்கு நல்ல விஷயங்கள் அதில் இடம்பெற்றிருக்கணும், மக்களை கவர்கிற விஷயங்கள், அதுக்கும் ஒரு பங்கு இருக்கு. அது மட்டுமே வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில்லை. ப்ளஸ் இப்போ இவர் 1000 ரூபா கொடுத்தாரு, எடப்பாடி நான் 2000 ரூபா தருவேன்னு சொன்னார். உடனே இவங்களும் 2000 ரூபா தரேன்னு சொல்லிட்டாங்க, மகளிர் உரிமை தொகை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 தருவோன்னு. அவர் நான் ஆட்சிக்கு வந்தால் குடும்பத்துக்கு 10,000. அப்போ ப்ராக்டிக்கலாக சில விவரம் அறிஞ்ச மக்கள் யோசிப்பாங்க, இவர் ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்கிறாரு, இவர் சொல்கிறத நம்பலாமா, இவர் நான் வந்தால் தருவேங்கிறாரு அதை நம்பலாமா அப்படிங்கிற நம்பகத்தன்மை சார்ந்த விஷயம். நீங்கள் சொன்ன அந்த ஆர்கே நகர் தேர்தலுக்கு வர்றேன், ஒரு ஓட்டுக்கு 2000ன்னு ஆளுகிற கட்சி கொடுத்தாங்க, எடப்பாடி கொடுத்தாரு. ஒரு வீட்டில் 5 பேர்னா 10,000 கவரில் போட்டு கையிலெல்லாம் கொடுக்கல, அந்த கதவு எடுக்கல, தள்ளி விடிய காலத்தில் தள்ளி விட்டுக்கிட்டே போனாங்க, கணக்கு போட்டு கவரில் வச்சு உள்ள தள்ளிட்டு போயிட்டே இருந்தாங்க. 20 ரூபா டோக்கன் கொடுத்தது நிஜம்னே வச்சுக்கோங்க. தினகரன் கொடுத்தது எவ்வளோ? 20 ரூபா. மக்கள் அந்த 20 ரூபாய்க்கு கொடுத்த மரியாதையை 2000 ரூபா நோட்டுக்கு கொடுக்கல. அப்போ 2000 நோட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், கொடுக்கல, அப்போ கொடுக்கலையே. அப்போ மக்கள் எப்படி எடை போடுறாங்க? நம்பகத்தன்மை யார் மேலே வைக்கிறாங்கிறது அந்தந்த நேரத்து சூழல் தான், சொல்கிற நபர்களை பொறுத்து, அந்த நபருடைய பின்னணி. 2000 கொடுத்தாலும் இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் அப்போ ஒரு பார்வை பார்த்தாங்க ஆர்கே நகர மக்கள். அதே மாதிரி தான் சொல்கிறது யார், அவங்கள எந்த அளவுக்கு நம்பலான்னு மக்கள் ஒரு எடை போடுவாங்க. அதுதான் பிரதானம். இங்கே தேர்தல் அறிக்கையில் என்ன வேணாலும் நீங்கள் வாரி வழங்கலாம், அள்ளி கொடுக்கலாம், வார்த்தைகளால், பேச்சுக்களால். ஆட்சிக்கு வந்த பிறகு அதை செய்ய முடியும். அரசு ஊழியர்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க, இப்படிதானே ஓல்டு பென்ஷன் வரும்னு சொன்னாங்க, ஆனால் 4.5 வருஷம் கழிச்சு ஏதோ அதில் பாதி தானே வேற பேரில் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்க்குறவங்க ஒரு செக்டார் இருப்பாங்கல்ல, அவங்க மனசில் சில தாக்கத்தை அதை ஏற்படுத்தலாம். அந்தந்த நேரத்து சூழல்கள், பிரச்சனையை அணுகிற விதம், அணுகிற மக்கள் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்தும் தான் அந்த பெர்சன்டேஜ் கூடும் குறையும். தேர்தல் வாக்குறுதிகளுக்கான முக்கியத்துவத்தை அந்த உரிமை தொகை எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அங்கே ஆளுங்கட்சியை மீண்டும் ஆட்சியை தக்க வச்சிருக்கு. எங்கன்னு நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னா மத்திய பிரதேசம், அங்கெல்லாம் காங்கிரஸ் ஜெயிக்கும்னு சொன்னாங்க கருத்து கணிப்பில். ஆனால் அதற்கு முன்பாக இந்த உரிமை தொகை கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப பாஜக ஜெயிச்சிருக்கு. மகாராஷ்டிராவில் ஜெயிச்சிருக்காங்க. லோக்சபாவில் பார்த்தா இந்தியா கூட்டணி ஜெயிச்சுது, ஆனால் அசம்பிளி எலெக்ஷனில் பார்த்தா இந்த தொகை கொடுத்ததுக்கப்புறம் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. பீகார்லேயும் நிதிஷ் திரும்ப ஜெயிச்சாரு.
தமிழ்நாட்டிலே பெண்களுடைய ஓட்டுங்கிறது மையப்படுத்தி இருக்கும் பொழுது திரும்ப பெண்களை அது கவர்ற மாதிரி தான் அவர் சில அறிவிப்புகளை வெளியிடுறார். பெண்களுக்கு இலவச பஸ்ன்னு அறிவிச்சார். இது தாக்கத்தை ஏற்படுத்த ரிசல்ட் தான் சொல்லணும். நம்ம அதே மாதிரி இங்கேயும் நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு இருக்கிற கூட்டணி பலம், அதிகார பலம், ஆட்சி பலம், எதிரணியினுடைய கொஞ்சம் வலு போதாத கூட்டணி பலம், இதையெல்லாம் கம்பேர் பண்ணால் திமுக ஆட்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமே தவிர, சார் உரிமை தொகை கொடுத்துட்டாங்க 1000 ஆக்குவேன்னு சொல்லிட்டாரு, திமுக தான் வரும்னு அந்த அர்த்தத்துக்காக நான் சொல்ல மாட்டேன். அங்கே மாதிரியே இங்கே ஜெயிச்சா அந்த பட்டியலில் இதுவும் சேரும். இல்லையே அங்கே எடுபட்டுச்சு இங்கே எடுபடலைங்கிறது தேர்தல் முடிவு வந்தால் இனிமேல் நீங்கள் வேற மாதிரி கேள்வி கேட்பீங்க அடுத்த வருஷமெல்லாம். அந்த 5 மாநிலத்தில் வேலை செஞ்சு தமிழ்நாட்டில் எடுபடலையே சார் யார்ட்டையா ஒருத்தட்ட உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் தேர்தல் முடிவு வரட்டும். அது மட்டுமே காரணம் அல்லன்னு சொல்கிறேன். பல காரணிகள் இருக்கு ஒரு கட்சியினுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும். கடந்த காலங்களே நம்ம பார்த்துருக்கோம். இந்த பிரதான கட்சிகளை தாண்டி மூன்றாவதா ஒரு ஃபேக்டர் வருவாங்க. 89 எலெக்ஷன்ல வந்து மூப்பனார் அவர்களை முன்னிறுத்தினார் ராஜீவ்காந்தி. அதன் பிறகு ராமதாஸ் அவர்களும் பெரிய தலைவராக வந்தார். வைகோவும் 2001 காலகட்டத்தில் ஆக்டிவா இருந்தார். விஜய் அவர்கள் புதுசா வர்றாரு, எவ்வளவு ஓட்டு சதவீதம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இரட்டை இலக்கத்தில் கண்டிப்பாக வாங்குவார். குறைஞ்சபட்சம் சொன்னோம், குறைஞ்சது 10, ஒரு 15% அவர் வாங்குவார்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு பார்வை. அவங்க 30 இருக்கு, 35 இருக்கு, 40 இருக்குலாம் சொல்றாங்க. 42ங்கிறார் செங்கோட்டையன் மாதிரி ஒரு தலைவர். அப்படின்னா ஆட்சியை பிடிப்பாங்கன்னு அர்த்தம். வாழ்த்து சொல்லுவோம். அந்த அளவுக்கு மக்கள் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கன்னா அந்த நம்பிக்கை வச்சிருக்கிற மக்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்கிற அளவுக்கு நாம நடந்துக்கிறோமான்னு முதல்ல விஜய் யோசிக்கணும். அதனாலதான் இன்னும் முதிர்ச்சியான அரசியலுக்கு வரணும் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கலன்னு நான் சொன்னேன். தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் நடந்து கொள்கிற விதம் ரொம்ப டீட்டெயிலா பேச மாட்டேன். மக்களுக்கு அது புரியும். அது எந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்த விஷயம், மக்கள்கிட்ட ஒரு பயமற்ற தன்மை, நீங்க யாரு அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு அலட்சிய போக்கு இருக்கு. தமிழ்நாட்டுல அதெல்லாம் எடுபடாது. விஜய் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம என்ன வேணாலும் பண்ணலாம், மக்கள் நம்மளை ஒன்றும் கேட்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களை விட முட்டாள் வேற யாரும் இல்லை. மக்கள் விஜயை விட உங்களை விட புத்திசாலிகள், நம்மை விட புத்திசாலி. என்னன்னா நேத்து நம்ம பாக்குறோம், இவ்வளவு நாள் தாவேகா விசஸ் டிஎம்கே அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா நேத்து நம்ம இணையத்துல பார்த்தோம், தாவேகா தொண்டர்கள் விசஸ் விஜய்னு தான். அந்த தாவே நான் ஒரு நிமிஷம் முன்னாடி என்ன சொன்னேன், அந்த ரசிகர்களும் தமிழ்நாட்டு மக்கள் தான் நான் சொன்னேன். தமிழருடைய உணர்வுங்கிறது என்னங்கிறது முதல்ல விஜய் புரிஞ்சுக்கட்டும். மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க, அது தனிப்பட்ட வாழ்க்கையை, திருமணம் சார்ந்த உறவுகளை அவங்க எவ்வளவு தூரம் மதிப்பாங்க, தமிழ்நாட்டு கலாச்சாரம் என்ன, எந்த சூழல் என்ன நடந்திருக்கு, ஏன் அவங்க யோக்கியமா இவங்க யோக்கியமானு வாய்க்கிலேயே நீங்க வியாக்கியானம் பேசலாம். அவர்கள் நீங்கள் அல்ல, அவர்கள் வாழ்ந்த காலமும் இது அல்ல. அதையெல்லாம் அனுபவித்தவர்கள் இருக்காங்களே, தப்பா கூட நான் சொல்றேன், யாரோ XYன்னு. அந்த காலகட்டம் வேற, இந்த காலகட்டம் வேற. இன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் மக்கள் கவனிப்பாங்க. நான் இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் சொல்லல, ஒரு வருஷம் முன்னாடியே சொன்னேன். நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. நடிகரா இருந்த வரைக்கும் ஓகே, ஒரு அரசியல் கட்சியின் தலைவரா வந்த பிறகு நீங்க பொதுவெளியில எப்படி நடந்துக்கிறீங்க, யாரோட போறீங்க, என்ன நடக்குது, எப்ப கதவை சாத்துனீங்க, எப்ப ஜன்னலை திறந்தீங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் கவனிப்பாங்கன்னு சொல்லி. எம்ஜிஆர் அவர்கள் வந்து நடிகர் எம்ஜிஆராவும் அரசியல்வாதி எம்ஜிஆராவும் பிரிச்செல்லாம் பார்க்கல. மக்கள் வந்து அவர் ஒரு தலைவராக, அப்படி அரசியல்வாதி எம்ஜிஆராக மாறிய பிறகு நடிகர் எம்ஜிஆராக அவர் மீது இருந்த தனிப்பட்ட விமர்சனங்கள் அப்ப குறைஞ்சிருக்கும், அல்லது அதற்கான இடமாங்களே அவர் கொடுத்திருக்கும். இது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். ஆனா விஜய் அரசியலுக்கு வந்த பிறகும் என்னை யாரு கேள்வி கேட்கக்கூடாது, என்னை கேள்வி கேட்கிற தகுதியே யாருக்கும் இல்லைங்கிற மாதிரி பேசுறாரு. அதனாலதான் என்னை விமர்சிச்சா தமிழ்நாட்டு மக்களை விமர்சிக்கிற மாதிரி அர்த்தம். விஜய்னா தமிழ்நாடு, தமிழ்நாடுனா விஜய். இந்த ஆணவத்தை, இந்த திமிரை விஜய் குறைத்து கொள்ளாத வரைக்கும் அரசியலில் அவர் வளர்வது சாத்தியம் அல்ல, அவர் வளரவும் கூடாது. இப்படிப்பட்ட நபர்களுக்கான களம் தமிழ்நாடு அல்ல. எம்ஜிஆரா இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ராமராஜனா இருக்கட்டும், டிஆரா இருக்கட்டும், யாரையுமே மக்கள் வந்து அப்படி பிரிச்செல்லாம் பார்க்கல. அவர்களையும் தமிழ்நாட்டுல அவர்களையும் ஒரு அரசியல் தங்கள்ல ஒருத்தரா நினைச்சதுனால நான் சொல்றேன். உங்கள் விஜய், ஒவ்வொரு வீட்டுக்குள்ள விஜய் வந்துட்டாங்களே, வீட்டுக்குள்ள வந்த விஜய் இப்படி நடந்துகிட்டா எந்த வீட்டுல அந்த பெண்மணிகளோ ஆண்களோ வயசுக்கு வந்த பெண்களோ இதை எப்படி பார்ப்பாங்க? விஜய்க்கு நாங்க இப்படி இருந்துக்கிறோம்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு எனக்கு நாக்கு கூசுது. ஒரு பொண்ணு சொன்ன பேட்டியை, செருப்பை கடைசி அடிச்சிருப்பாங்க அவங்க அம்மா. அந்த பேட்டியை பார்த்துட்டு அடிச்சிருக்கணும், அதுதான் நிஜமான பெத்த தாய்க்கு அர்த்தம். கண்டிப்பா அடிச்சிருப்பாங்க. அந்த ரீல்ஸ் அந்த பொண்ணு விடாது. சரிதானா? இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு அப்படிங்கிறத விஜய் புரிஞ்சுக்கிட்டு ஒரு தார்மீக பயத்தோட அரசியல் அணுகணும். அதை தாண்டி நம்ம டீட்டெயில்டா பேசலாம். எஸ் சார், ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய பிஸி ஷெட்யூல் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.